நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதோடைய 10வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தருகிற ஆசீர்வாதம் இதுவாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று பார்த்தீர்களானால், எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு ஒரு நிபந்தனை இல்லாமல், ஒரு கட்டளை இல்லாமல் கொடுப்பதில்லை. அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்துக்கு முன்பாக ஒரு நிபந்தனை, ஒரு கட்டளை அது இருக்கிறதாயும் அது நாம் செய்ய வேண்டியது அவசியமாயும் இருக்கிறது காணப்படுகிறது. நாம் அவர் கொடுக்கின்ற அந்த நிபந்தனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறதாய் வருகிறதாய் இருக்கிறது. அது என்ன என்று பார்த்தீர்களானால், இந்த வசனத்துக்கு முன்பாக 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று உங்கள் பொருளாலும் அல்லது நீங்கள் விளைவிக்கிற அந்த விளைச்சலின் முதற் பலனாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது, கர்த்தருக்கென்று நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது, அந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட அந்த உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் என்றும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்கிற அந்த வேத வசனம், அந்த ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறாய் இருக்கிறீர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த ஒவ்வொரு கட்டளையிலும் கற்பனைகளையும் நாம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கும் பொழுது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களோருக்கும் கிடைக்கிறதாயும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயும் இருக்கிறார் காணப்படுகிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு